அருள்வான் ஆக்சுவலி இதை நான் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். இது ரொம்ப எனக்கு நெருக்கமான ஒரு உணர்வு இந்த ஃபிலிமு. இது வர 17, அதாவது 17 ஜூலை 17 ரிலீஸ் ஆகுது. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எஜுகேஷனை பற்றி மட்டும்தான் அந்த படம் பேசுது. என்ன சொல்கிறது, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் ஒரு கேட்கலையா? இது முழுக்க முழுக்க கல்வியை பற்றி மட்டும்தான் அந்த படம் வந்துட்டு பேசப்படுது. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா, இது ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டாக தான் இதை வந்துட்டு நாங்கள் இந்த கதையை வந்துட்டு நான் ரைட்டப் பண்ணேன். நான் ட்ரெக்கிங் போகிற எனக்கு பழக்கம் இருந்தது. ஸோ ஒரு மலை கிராமத்தை நோக்கி வந்துட்டு போகும்போது ஒரு குழந்தை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கான கல்வி சரியாக வந்து சேர மாட்டேங்குது, உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு சின்ன வீடியோ பைட்ஸ் எடுத்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மூலியமாக வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு கல்வி கிடச்சிது. அதனோட நாட்டு தான் அந்த படத்தோட இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்டாக இருக்கிறதுக்கான வந்துட்டு காரணம். இது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு காடர் மொழியில் பண்ணியிருக்கிறோம். இப்போ படத்தில் நீங்கள் யோசிப்பீங்க, ஒரு காடர் மொழி வந்துட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு புரிதலாக இருக்கும் அப்படின்னு. இது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இது மக்களுக்கு புரிகிற வகையில் இந்த மொழி காடர் மொழி மக்களின் புரிதலுக்காக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கார்டு போட்டு இது 2 லேயராக தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம். அதாவது பின்னாடி வந்துட்டு சைலண்டில் வந்துட்டு காடர் மொழியும், முன்னாடி இருக்கிற மொழியில் தமிழ் மொழியாகவும் தான் இருக்கும். மக்களுக்கு தெளிவாக வந்துட்டு இது வந்துட்டு புரியும். இதில் வந்து இப்போ ஆரவ் சார், அருள்நிதி சார், ரம்யா பாண்டியன், கிருத்திகா இவங்கெல்லாம் மெயின் லீடாக வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த இந்த ஜேர்னி வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஜேர்னி எங்களோடது. பிகாஸ் என்னென்னா, இது ஒரு நார்மலான ஒரு பிளேஸில் ஒரு நார்மலாக வந்துட்டு கடந்து போக முடியாத ஒரு கதை தான் இது. என்னென்னா, இதில் நிறைய கஷ்டங்கள், நிறைய வலிகள் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா இவங்க நார்மலாக வந்து நடிச்சுட்டு நார்மலாக வந்துட்டு இதை வந்துட்டு போக முடியலை. ஏன்னா இந்த ஒரிஜினாலிட்டி வரணும் அப்படின்றதுக்காக அந்த ரியல் பிளேஸுக்குள்ளாரையே நாங்கள் போய் அங்கேயே ஸ்டே பண்ணி அந்த பிளேஸ்குள்ளாரே வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இது கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பிடிச்ச படமாக இருக்கும். இதனால் வந்துட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு கல்வியை வந்துட்டு கரெக்டான விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளார இருக்குது. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 100% வந்துட்டு நம்புகிறோம் இது நடக்கணும். தேங்க்யூ. அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் லொக்கேஷன் இருக்க போது, அங்கே வந்து ஹோட்டல்லலாம் ரூம்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கோம், நானே கிராமத்து படங்கள் பண்ணியிருக்கேன். பட் ஷூட் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவோம். அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். மறுநாள் திருப்பி வந்து நம்மளே ஒரு ரீசெட் ஆகி ரீசார்ஜ் ஆகி திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம். அது என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த நல்ல நிம்மதியாக தூங்கி எஞ்சி வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். இங்கே வந்து லொக்கேஷனில் தான் நம்ம தங்கணும், அதுவும் எல்லாருமே டென்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணோன்னாங்க. சரி, அவர் சொல்லும் போது எனக்கு கதை பிடிச்சதுனால இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியலை, ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவர் இப்படி கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இதெல்லாம் அந்த டிஃபிகல்ட்டிஸும் அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டார். அது பெருசாக எனக்கு தெரியல. அங்கே போய் மலை மேலே ஏறி திருப்பி நம்ம மலைக்கு கீழே இறங்கணும். ஒரு 2.5 hours ட்ரெக்கிங் இருக்குது. அண்ட் எல்லோரும் வந்து ஷூட்டிங் வரும்போது எல்லாம் பேக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க துணிகள் தான் நம்ம பேக் பண்ணுவோம். இவங்க ஷூட்டிங்கில் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, அண்ட் ட்ரெக்கிங் ஷூஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. சரி, அப்போயே நான் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். நான் ஓகே எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் பிளாங்கெட் தற்செயலாக நான் எக்ஸ்ட்ரா ஒன்று எப்போவுமே எனக்காக கேரி பண்ணிவிட்டு போயிட்டேன். அங்கே போய் அந்த கீழே இறங்க சொல்லும் போது தான் நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்லி அதெல்லாம் எடுங்க வெளில அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஊனி இல்லாட்டி வழிக்கிட்டு சரிக்கிட்டு நேராக லொக்கேஷன் நம்ம போய் லேண்ட் ஆகிடுவோம். அப்படி ரொம்ப பாதுகாப்பாக யோசிச்சு தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீச் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு ஒரு இதை தாண்டினோம். பட் அன்றைக்கி நைட்டு ஸ்டே வந்து டென்ட்டில் ஸ்டே பண்ணும்போது டென்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக அட்வென்ச்சரஸ் ட்ரிப்புலாம் போகும்போது டென்ட்டில் தங்குறதுக்கு ஆசைப்பட்டுலாம் டென்ட் எடுத்துகிட்டுலாம் போவோம். பட் இந்த டென்ட்டில் தங்கும் போது அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நைட் வந்து செம்ம காற்று, கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு. எனக்கு உள்ளே ஏற்கனவே குளிர் தாங்கலை. அண்ட் மழை பெய்யும் போது உள்ளே கொஞ்சம் தண்ணி ட்ரிப் ஆகிட்டு இருந்தது. நான் வந்து குளிருது என்ன பண்ணலான்னு டென்ட்டுக்கு வெளில வந்தால் எல்லார் டென்ட்டும்
நல்ல என்ன சொல்கிறது கும் இருட்டு, ஏன்னா ஜங்கிள் உள்ளே நாங்கள் தங்கியிருக்கோம். அண்ட் மற்ற எந்த டென்ட்லேயும் போய் நான் தட்டியோ திறந்தோ ஹெல்ப் கேட்க முடியாது, அது கூச்சமாக இருக்கும்ல. என் அசிஸ்டண்ட் எங்கே தூங்குறாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபோன் பண்ண முடியாது, நெட்ஒர்க் கிடையாது அங்கே. சரின்னு வேண்டாத கடவுள் சாமியெல்லாம் வேண்டிட்டு திருப்பி டென்ட் உள்ளே போய் அன்றைக்கி நைட்டை கடந்துட்டேன். மறுநாள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒன்றுமே வேணாம், டென்ட்டே ஓகே தான், ஆனால் இந்த காற்றுல ஆடி, ஏன்னா நிறைய டென்ட் பிஞ்சு போயிடுச்சு ஷூட்டிங் அப்போ, நிறைய பேரோட டென்ட்லாம் நைட்டோட நைட்டாக பிஞ்சு போயிருக்கு. ஸோ எனக்கு இந்த கொஞ்சம் இந்த தண்ணி உள்ளே வராத அளவுக்கு, காற்றுல பிய்யாத அளவுக்கு எனக்கு ஒரு இடம் லொக்கேஷன் கொடுங்க அந்த டென்ட்டுன்னு சொல்லும்போது, இன்னொரு ஒரு 3 சைட்ஸ் வந்து கவரான ஒரு பிளேஸ் இருந்தது மட்டில், அதுக்கு நடுவில் எனக்கு டென்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து அதுக்கு இது வந்து எவ்வளவோ பெட்டர்னு அடாப்ட் ஆகிட்டேன். ஒரு 2 டேஸில் அடாப்ட் ஆகிட்டோம். அப்படி தான் இந்த ஷூட்டிங்லாம் போச்சு. பட் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் கஷ்டம் வந்து பெருசாக தெரியாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி டீமோடு நாங்கள் பழகி அது பிடிச்சி அந்த ஒர்க் பண்ணதுனால ஒரு 2 டேஸ் இதெல்லாம் ஓகே மைண்ட் செட் வந்துருச்சு. இப்படி தான் தங்க போகிறோம், இப்படி தான் சாப்பிட போகிறோம், லொக்கேஷன் கீழே மேலே போகணுன்னாலும் பார்த்து தான் போகணும். ஓடிலாம் போனால் எங்கேயாவது விழுந்து எங்கேயாவது அடிபட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கோம் கொஞ்சம் அங்கங்கே. ஸோ அப்படி தான் இந்த ஷூட்டிங் போச்சு. என்னோடய கேரக்டர் நேம் வந்து அமரவல்லி. ஸோ மெயினான ரோல் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு தான். அவங்களோட அம்மா அப்பாவை நானும் ஆரவ் சாரும் பண்ணியிருக்கோம். அந்த ரோலுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அதை சார்ந்தது தான் எங்கள் ரோலாக இருக்கும். அண்ட் அவங்க செய்கிற ஒர்க், இந்த பூண்டு அப்புறம் கிழங்கு, அண்ட் ஆரவ் சார் வந்து தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட வேலைகள் செய்கிற மாதிரியும், அண்ட் லாங்குவேஜ் அவங்களோட காடர் மொழி பேசி பண்ணியிருக்கோம். எனக்கு அது ஆசை ஆக்சுவலி. சண்டைனா எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக கூட மொய்தாய் அப்படின்றத போய் நாங்கள் 1 மந்த் ட்ரைனிங் எடுத்தோம். என்னோட ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்குங்கிறதுனால ட்ரெயின்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை உண்டு, ஓகே நம்மளுக்கு அந்த படம் வந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். நிறைய இந்தியாவுடைய படமே அது நிறைய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. மலையாளம்லாம் அவ்வளோ இருக்குது. உங்களை பார்த்தோன்னே கிராமத்தில் தான் கதை சொல்ல ஆரம்பிக்கலாம், மாடர்ன் டிசைனாக யோசிக்க முடியல. ஆக்சுவலி அப்படி வரும்போது எனக்கு என்ன சொல்கிறது, அது பிடிக்காமல் இருந்தது, ஏன் இப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொன்னீங்கல்ல இதில் தான் சோல் இருக்குன்னு, அது எப்போ எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பித்ததோ நான் அது பெருமையாக தான் நினச்சேன். ஓகே நம்ம நம்மளோட சோலை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒரு மக்களை அப்படின்ற போது அது பெருமையாக நினச்சதுனால இப்போ எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் மற்ற ரோல் வரது இல்லையானா இப்போ ஜோக்கர் மாதிரி ஒரு படம் வந்ததுனால, அந்த ரோலில் நான் ப்ரூவ் பண்ணதுனால இந்த மாதிரி படங்களாக வருது. ஸோ இதை பிரேக் பண்ணி இன்னொரு படம் வந்து நான் அதில் ப்ரூவ் பண்ணேன்னா ஐ திங்க் அந்த மாதிரி படங்களாக வரும் அப்படின்னு. ஸோ தேனுக்கு அப்புறம் தேன் வந்து ரொம்பவே எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லா தேட்டர்ஸுமே வந்து அப்போ கோவிட் இருக்கிறனால சொல்லுவோம். ஸோ என்ன காரணத்தினால இவ்வளோ கொஞ்சம் கேப்பு, என்ன ரீசன் இதாக இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நம்மளை கம்மிட் பண்ணணும். நான் முதல்லே அந்த மேடையிலே வந்துட்டு என்ன சொன்னேன்னா, நான் இதுக்கு முந்தின பண்ண 4 படங்களுமே நான் சான்ஸ் தேடி போய் தான் ஒரு வாய்ப்புகள் எனக்கு வந்தது. ஆனால் இந்த படம் மட்டும்தான் ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கால் பண்ணி வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அதுக்கான டைம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சு. அப்புறம் எனக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கான டைம் கொஞ்சம் தேவைப்படுச்சு. இதை ஸ்டடி பண்ணாமல் டக்குன்னு நாம் போயிட்டு எடுத்துட முடியாது. எனக்கு மொழி தெரியாது, அவங்களோட கல்ச்சர் தெரியாது எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டைமை தவிர வேறு. இதில் ஹோம்ஒர்க் பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அதை எங்கள் ஹோம் ஆக்கிக்கிட்டோம். அங்கே போய் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அதுதான் என் ஹோம்ஒர்க். ஏன்னா லொக்கேஷனில் தான் தங்கினதுனால அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருந்தது. டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். மெயினாக லாங்குவேஜுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது ஏற்கனவே எங்கேயுமே கேட்காத மொழி. இப்போது மலையாளம் தெலுங்குனா நம்ம அதுக்கான படங்கள் பார்த்துருக்கோம், எங்கேயோ கேட்டிருப்போம். இது வந்து எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மொழி இருக்கும். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு எல்லாமே கலந்து ஒரு மொழி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இது இருந்தது. ஸோ அதிக ஹோம்ஒர்க் வந்து லாங்குவேஜுக்கு தான் இருந்தது எனக்கு. தேட்டரில் வந்து லாங்குவேஜ் சொல்கிறீங்க, தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லாங்குவேஜில் இருக்குமா, இல்லை சப்டைட்டில் ஏதாவது போடுவீங்க? இல்லை, நான் அது சொன்னது தான் அவங்களுக்கு. இது நாங்கள் ஒரு முழுதும் வந்துட்டு அந்த காடர் மொழியில் வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, என்னோடய ஏடிஸை டிஸ்கஸ் பண்ணும்போது, இது எப்படி சார் ரீச் பண்ணோம், இப்போ நம்மளே இந்த படத்தை வந்துட்டு ரிப்பீட்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கே டிஸ்டர்ப் பண்ணுது. இது படம் டிஸ்டர்ப் பண்ணல, மொழி டிஸ்டர்ப் பண்ணுது. இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்துட்டு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளோ கண்டென்ட்டை நம்ம வந்துட்டு அவ்வளோ கிளியராக வந்துட்டு டயலாகில் வந்துட்டு கன்வே பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இது எப்படி கடந்து போக முடியுது, நீங்கள் இது எப்படி கன்வே ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா இதை 2 லேயராக வந்துட்டு கனெக்ட் பண்ணோம். அதாவது 2 டப்பிங். ஒன்று ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்கிற படமும், அதுக்கு ஒரு கார்டு நாங்கள் வந்துட்டு படத்தோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு இந்த மொழி காடர் மொழி மக்களின் புரிதலுக்காக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு கார்டு போட்டுட்டு இது மோஸ்ட்லி வந்துட்டு மேக்ஸிமம் தமிழில் வந்துட்டு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதை பிச் பண்ணிடுது. வாழ்வியல் சார்ந்து ஒரு மூவி பண்ணுறீங்க. ஸோ வாழ்வியல் சார்ந்து ஒரு மூவி பண்ணும்போது ஒரு ஹீரோ மெட்டீரியலான ஒரு சில பேர் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ரீச் ஆகும். ஒரு சில செக்மெண்ட் இருக்குல்ல, இது நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட் இருக்குது. இப்போது வேறு இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டோரிக்கும் அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? இப்போ வாழ்வியல் சார்ந்த மூவி இருக்கும்போது நியூ ஃபேஸ் கொண்டு வந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டென்ட் மேலே நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் இது மேலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை இல்லை அப்படின்னு இல்லை சார். இங்கே வந்துட்டு நல்ல கண்டென்ட் இருக்கிற படத்தை வந்துட்டு வரவேற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம், எந்த இண்டஸ்ட்ரியுமே அந்த கண்டென்ட் கதை இன்றைக்கி வந்துட்டு நல்ல ஸ்கிரிப்டாக தெளிவாக இருக்குதுன்னா கண்டிப்பாக 100% வந்து அதை ஓகே பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி படம் ஒரு புது ஹீரோ தான், தேன் படம். ஸோ தேன் அந்த படம் வந்துட்டு எங்களோட ஜட்ஜ் படி வந்துட்டு இது வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இது ரீச் பண்ணிடும் அப்படின்னு தான் நினச்சோம். ஒரு பாயிண்ட் வந்துட்டு கோவிடு, இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு புது ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு வந்துட்டு யோசிக்கும் போது இங்கே நான் பழக்கப்பட்ட எனக்கு தெரியப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அவர் அந்த ஹீரோ இன்னொரு படம் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஹீரோ தானே இவர் அப்படின்னு பார்க்குறதுக்கான விருப்பங்கள் இருக்கும். ஸோ இங்கே அப்படி தான் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு புரிதலாக இருக்குது. அது காலம் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாள சினிமா, மராத்தி சினிமா மாதிரி தமிழ் சினிமா வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கும். சார் அருள்நிதி சார் நல்ல பிஸியாக நினச்சிருக்கு, இந்த இதுக்கு பண்ணார். அவர் கூட நீங்கள் சொன்னார் 5 நாள் கால் ஷீட் எனக்கு ரொம்ப நாள் இருக்குது சார் சார் அப்படின்னு ஒரு இதாக சொன்னார். நான் அவர் நடிக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி ஒத்துக்கிட்டாரு என்ன சார்? இது நார்மலாக வந்துட்டு கடந்து போகிற ஒரு ஸ்கிரிப்டாக இல்லை. இது வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு குழந்தைக்கு எஜுகேஷன்ன்றது ஒரு ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்துட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே முன்மாதிரியாக இருக்கிறது பெண்களுக்கு வந்துட்டு கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து அவர் கதையை கேட்டுட்டு கடந்து போக முடியலை. ஸோ இது டேட் வந்துட்டு 5 நாளாக இருந்தானே, 10 நாளாக இருந்தானே, 15 நாளாக இருந்தானே அப்படின்னு ஆனால் நடித்தார்ல. ஸோ அவ்வளவுதான் அது. ஸோ அதனால் அந்த கதை அவருக்கு வந்து அது சூட்டபுளாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டார். டேரக்ட் சார், இப்போ தேன் படமும் சரி, இந்த அருள்வான் 2 மலைவாழ் மக்களை பார்க்குறது நிறையா இருக்குது. ஏன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்? சார் நான் வேணும்னே அதை வந்துட்டு பண்ணுறதில்ல. நான் ஆக்சுவலி மணிவண்ணன் சார் மாதிரி வந்துட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிலிமும் வந்துட்டு பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நான் இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் படம் தான் வந்துட்டு பண்ணேன். தேன் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் நான் ஒரு படம் கம்மிட் ஆகிருந்தேன். அது ஒரு சில காரணங்களால் வந்துட்டு தள்ளி போயிடுச்சு. அப்போ தான் சரவணன் சார், அதாவது இந்த 90 பிக்சர்ஸ் இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். இது புது ப்ரொடியூசர், ஒரு பெரிய, உங்களுக்கு தெரியும், ஒரு புது கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டு உள்ளே வர்றது வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டராக இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய ஹீரோ உள்ளே வர்றது. நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு டைரக்டர் தான். ஸோ அதனால் நாங்கள் ஒரு சின்னதாக தான் வந்துட்டு இந்த விஷயத்தை பிளான் பண்ணோம். ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் சொன்னார், இதை கொஞ்சம் வந்துட்டு பெருசாக பண்ணலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, அவர் கனெக்டான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நிறைய ஏழை குழந்தைங்களை வந்துட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த எஜுகேஷன் அவருக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகி இந்த கதை வந்துட்டு நான் இதை சொல்லப்படணும், கண்டிப்பாக நான் இதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கொடுத்தாரு. வருஷத்துக்கு 200-250 படம், ஆயிரக்கணக்கான படம் ஆனால் பேசுகிறோம் அந்த அளவுக்கு கண்ணு. ஆனால் ஒரு ஸ்டேட் அவார்டு தான் கிடைக்குது, தேசிய விருது கிடைக்கல. மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்காது, ஏதாவது ஃபீட்பேக், அதனால் ஏதாவது மாற்றங்கள் நடந்தா சமூகமாக? சார் இப்போ நீங்கள் இப்போ பேசுனீங்களா, அதுவே எனக்கு ஒரு பெரிய விருது தான். ஸோ அதனால் நம்ம அது ஒரு அடையாளமாக அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்கிறமே தவிர வந்துட்டு வேறு என்ன அதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற எல்லா படமுமே விருதுக்குரிய படம் தான். ஸோ அதனால் எந்த ஃபீலும் எனக்கு அது கிடையாது. அதனால் விருது வந்தாலும் சரி, விருது கிட்டத்தட்ட 96 இன்டர்நேஷ்னல் அவார்டு, அதில் 31 அவார்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில், அதில் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 16 அவார்டு என்னமோ வந்துட்டு கிடச்சிது. ஸோ நான் அவார்டை நோக்கி கண்டிப்பாக படம் எடுக்கலை.
என்னோட கண்டென்ட் எல்லாமே இந்த மக்களை வந்துட்டு கரெக்டான விதத்தில் ரீச் பண்ணுதா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, இதனால் அந்த மக்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த படம் எடுத்தோம். அந்த படமும் அப்படி தான், அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான் எடுத்துருக்கோம். இது தேர் படம் பார்த்து எத்தனையோ ஹீரோக்கள் கால் பண்ணி பேசி கடையை ஓகே பண்ணுறதா ஒரு சில சோசியல் மீடியாவில் வந்துச்சு. அது உண்மையா? இல்லை உண்மைதான். அது சின்ன சிறு சிறு காரணங்களால் வந்துட்டு முன்ன பின்ன அப்படியே வந்துட்டு மாறிச்சு. அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள். ஜனநாயகன் ஜூலை 24 வரதுன்னு ஒரு தகவல் இருக்குது. சப்போஸ் இப்போ அந்த படம் வரும்போது தேட்டர்ஸ் வந்து இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை சார். நம்ம வந்துட்டு 17th வர்றோம். இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இல்லை, ஒரு மினிமைஸான ஒரு ப்ராஜெக்டு தான். இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னே உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஈவினிங் ஷோலேயே இந்த படம் என்னத்தை எந்த லெவலுக்கு ரீச் பண்ணோம் அப்படின்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி எனக்கு அந்த ஃப்ரைடே ஈவினிங் இதை ரீச் பண்ணிருச்சுன்னா என்னோடய ப்ரொடியூசருக்கு அது வந்துட்டு ஒரு லாபகரமான ஒரு ப்ராஜெக்டாக தான் அந்த வீக்கில் இருக்கும். சொல்லுங்கள் சார். லாஸ்ட் ஓகே மேம், உங்களுக்கு இந்த ஜோக்கர் படம் வந்து வேற ஒரு பரிமாணத்தில் வந்து நல்ல ஒரு நேம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு ஷோக்குள்ளே போனீங்க, நிறையா வந்து ட்ரோல் மெட்டீரியலாக வந்தது. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ எப்படி வந்து அந்த மாதிரி ட்ரோல் பண்ணும்போது உங்களோட பதில் வந்து என்ன சொல்கிறது? ஏன்னா இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ட்ரோல் வந்து எப்போவுமே நான் அதை பெருசாக எனக்கு அஃபெக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அதுக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறேங்கிறது தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களோட ஆக்ஷன் என் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ என்னோடய ரியாக்ஷன் என் கண்ட்ரோலில் இருக்குன்ற போது அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், இக்னோர் பண்ணிவிடுவேன். அதனால் என்னோடய ஒர்க் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. எந்த டைரக்டருமே இவங்களை வந்து இந்த ஷோவில் இப்படி ட்ரோல் பண்ணிட்டாங்க, நம்ம கதைக்கு வேணான்னு நினைக்கல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ராமாண்டலம் பண்ணேன், நண்பகல் பண்ணேன், இப்போது இது பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அஃபெக்ட் பண்ணுறதில்ல. மேபி எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிடிச்சவங்க என்னை ஏற்றுக்கிறாங்க, பிடிக்காதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான், எனக்கு அதை எஃபெக்ட் பண்ணல. தகராறு படத்தில் ஒரு வேற லெவல் டைமென்ஷன் காமிச்சிருக்கீங்க. அதுவும் இது வரைக்கும் செட்டிலாக நடிச்சிருந்தது ரொம்ப ஓப்பனாக போய் இந்த மதுரை ஸ்லாங்லாம் வந்து உள்ளது. அது மாதிரி ஏன் ஒரு ஜேனர் வந்து அவருக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல? அதுக்கப்புறம் கேட்டார் நிறைய தடவை அது சொல்லியிருக்கிறேன் சார். கண்டிப்பாக நான் சாரோட இணைந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக. ஜோக்கருக்கு அப்புறம் வந்து ரம்யா பாண்டியன் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாலே ஜோக்கர் அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் இது. ஸோ ஸ்டோரி கேட்கக்கூடிய அந்த டோன் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுதா, இல்லாட்டி சரியான வாய்ப்புகள் பிடிச்சாகலையா? இப்போது ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, லைக் 10 இயர்ஸில் நீங்கள் 8-9 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எல்லா படமுமே வந்து கொஞ்சம் ஏதோ சொல்லிக்கிற மாதிரி உள்ள படங்கள் தான். ஸோ எனக்கு குவான்டிட்டி வந்து என் மைண்டில் இருந்ததே கிடையாது. அண்ட் என்னோடய பேஸ் வந்து கிராஃப் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே, இவங்க திடீர்னு நிறைய படம் பண்ணாங்க, திடீர்னு படமே இல்லை அப்படின்னு இருந்ததில்லை. எனக்கு வர கதைகளில் எனக்கு பண்ணணும்னு தோன்றது நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கதை வந்து உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோயின். உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால கஷ்டப்படுற சமாளிச்சிட்டாங்க மலையெல்லாம். உங்களுக்கு ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாம் இருந்தது எப்படி இருந்தது? கண்டிப்பாக. பிகாஸ் அப்போது நான் பண்ணும்போது இப்போ விட கொஞ்சம் நான் குட்டி. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த எல்லாமே சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அப்புறம் இந்த லாங்குவேஜ் ஆகட்டும், மெயினாக எஸ்பெஷலி. ஸோ அதெல்லாமே சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் நான் வந்து அருள்நிதி சார், ஆர்எஃப் சார் அண்ட் ரம்யா மேம் வந்து அப்போ நான் வியந்து பார்த்த ஒரு தருணம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு சினிமாவுக்கு ஒரு உண்மையாக இருக்காங்க. சினிமா வந்து அவங்களோட ரத்தத்தில் எவ்வளோ ஊறி போயிருக்குன்னா, அதாவது ஒரு சின்ன பொண்ணை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி நிறுத்திட்டு அவங்க அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க அந்த ஒரு டைமென்ஷன், அந்த ஒரு ஜோனில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து பெரிய ஆள், எனக்கு வந்து நான் தான் இதாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார்டத்தை வந்து தலையில் ஏற்றிக்காமல் அவங்க கதையை நம்புகிறாங்க, கதைக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இந்த படத்தில் வந்து அரசாங்க ஊழியர்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை அரசியல் வாடிகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா மாவட்ட ஆட்சியர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க கீழே தான் தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்குது. இந்த யாரை டார்கெட் பண்ணி? சார் இதில் 2 பேரையுமே வந்துட்டு டார்கெட் பண்ணலை.
பிகாஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு கலெக்டர் வந்துட்டு போடுறாருன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு உடனே அதை பண்ணிட முடியாது. ஏன்னா அதனோட சூழல், அதனோட லொக்கேஷன் இதை பொறுத்து வந்து ஒன்று நடக்கும். அது கொஞ்சம் காலதாமதங்கள் வந்துட்டு நடக்கும். இப்போ இந்த மாதிரியான இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஸ்கூல் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இப்போ நார்மல் பிளேஸில் நீங்கள் அதை ஆய்வு பண்ணி உடனே வந்துட்டு நடந்துடும். நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளார போகணுன்னா நீங்கள் நார்மலாக அதாவது அவங்க பீப்புள் நடக்கும்போதே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மணி நேரம் அவங்களோட குடியை ரீச் பண்ணுறாங்க. நம்ம நடக்கணும்னா 3 hours ஆகுது. இதில் அவங்க ஒரு பாதை அமைச்சிருக்கிறாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு காட்டாற்று வெள்ளம் போகும், அனிமல் இருக்கும், அட்டை பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே ஒரு எஜுகேஷனை கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு டீச்சர்ஸ் வந்துட்டு அங்கே போகணுன்னா இவங்க இதெல்லாம் கடந்து வந்துட்டு போவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 100% இது கஷ்டம். ஏன்னா அவங்களே அந்த அறிக்கையை வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் இதுக்கு வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும்னா இதுக்கான பவர் வந்துட்டு எடுக்கணும், இதுக்கான பில்டிங் வேலை நடக்கணும், இதுக்கான ரோடு வந்துட்டு அமைக்கணும், இங்கேருந்து ஒரு ஜீப்பு வந்துட்டு மேலே போகணும். ஸோ இதனோட காலதாமதங்கள் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் அரசாங்கம் போடுற சட்டத்தை அரசு அதிகாரிகள் வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ஆனால் நிறைவேறும். எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகிட்டுனா அவங்க வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட் தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா எல்லாருமே நல்லா இது ஹாலிவுட் மாதிரி ஆகிடுது. இந்த மாற்றத்தை எப்படி? நல்ல மாற்றம், ஒரு ஆரோக்கியமான மாற்றம். ஏன்னா ஆஸ் ஃபார் அஸ் நாங்கள் அந்த ரோலுக்கு செட் ஆகிறோன்னா எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அண்ட் நாங்கள் எங்களால் அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும்னா நாங்கள் அதை பண்ணலாம். ஸோ இதில் கல்யாணங்கிறது ஏன் அது ஒரு ரீசனாக இருந்தது முன்னாடிங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் இது பியூர்லி அந்த கிரியேட்டர் அண்ட் அண்ட் ஆக்டர், அவங்களுக்கு கிரியேட்டருக்கு ஓகே இவங்க இதுக்கு ஃபிட்டாகிறாங்க கூப்பிட்றாரு, ஓகே ஆக்டருக்கு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், என்னால் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பேலன்ஸ் பண்ண முடியும்னா அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அவருக்கு ஆர்வம் இருக்கானா, ஹி இஸ் வெரி சென்சிபிள். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அவர் ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சனாக இருப்பார். அதனால நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கே ஃபஸ்ட் நான் தான் அவரை கூட்டு இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு காமிச்சேன். ஸோ பட் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப மெச்சோர்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன பதில் கொடுப்பாங்களோ அந்த பதில் கொடுப்பாரு. நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருக்கு நிறைய மியூசிக் சென்ஸ் உண்டு, எடிட்டிங் சென்ஸ், லைட்டிங் சென்ஸ் நிறைய கற்றுப்பார். இதெல்லாம் ஒரு அப்டேட்டடாக இருக்கணும்னு ஏஐயில் டெக்னாலஜி கற்றுக்கிறது, இந்த மாதிரி லேர்னிங்லேயே இருப்பார். ஸோ நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கெட்ட பார்த்து அவர் மெச்சோர்டு அப்படிலாம் யோசிக்காமல், நான் ஆக்சுவலி பேட்ச் ஒர்க் ஷூட் அப்போது எனக்கு அவரை தெரிஞ்சிருச்சு. ஸோ அவரை தெரிஞ்சதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் ஷூட் போனேன். அவங்களுக்கு என்னென்னா இண்டஸ்ட்ரியில் தெரியாமல் இருந்ததுனால ஓகே ஒரு ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு. ஜென்ரலாகவே இன் ஜென்ரல் ஆக்டர்ஸ் மேலே உள்ள ரெஸ்பெக்ட் கூடவே ஒருத்தங்க இருக்கும்போது ஓகே இது நாட் ஒன்லி ஓகே போனால் ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் தங்குவாங்க, நடிப்பாங்க, ப்ரமோஷன் பண்ணுவாங்க, போவாங்க, இந்த மாதிரி இருந்த தாட் கூட மாறி ஓகே இவங்களும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, கூடவே இருக்கிறவங்க பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் ஏறும்ல. இன் ஜென்ரல் அவருக்கு இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரி பீப்புள் மேலே ஒரு படி அதிகமாக ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வான் தான் சார் டைட்டில். வான்னா உங்களுக்கு தெரியும், அது ஸ்கை, அது ஃபாரஸ்ட் இதெல்லாம் சேர்ந்தது வான் அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த டைட்டில் கிடைக்கல எங்களுக்கு. அது வேறு ஒரு கம்பெனியில் ரெஜிஸ்டராக இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க கவுன்சிலில் என்ன சொன்னாங்கன்னா இதோட ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னாங்க. அப்போது 2-3 யோசிக்கும் போது நார்மலாகவே நம்மளை ப்ளஸ் பண்ணுறது யாருன்னா மேலே இருக்கிற எல்லா விஷயமும் தான். அதனால் அருளை சேர்த்துக்கிட்டோம், அது அருள்வானா மாறிடுச்சு. இது அருள்நிதி சார் இருக்கிறதுனால அது ஒரு கொஸ்டினாகவே எல்லோரும் கேட்குறீங்க. இவ்வளவு தானே தவிர மீதி எதுவும் கிடையாது சார். இருக்கணும் சார். இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தமிழும் இங்கிலீஷும் லாங்குவேஜாக ப்ரிப்பேர். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எனி லாங்குவேஜ் கற்றுக்கலாம், ஹிந்தி கற்றுக்கலாம், மராட்டி கற்றுக்கலாம், எந்த லாங்குவேஜ்னா இஷ்டப்பட்ட லாங்குவேஜ் கற்றுக்கலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குன்னா நான் கேட்குறேன், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாங்குவேஜ் என்பது எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன? ஆக்சுவலி நம்ம இருமொழி கொள்கை தான். 3வது ஒரு மொழியை புகுத்தணும்னா அது ஒரு பிரச்சனைக்கு ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மொழியும் அப்படி ஒரு கஷ்டப்படுற ஒரு மொழி தான்.
எப்போதுமே வந்துட்டு அந்த இருமொழி கொள்கையிலே இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்? இருமொழி கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதுக்காக என்ன காரணம்? சார் இது காரணம்னு இல்லை சார். இப்போ நான் சினிமாக்காரனா இதைத்தான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஹிந்தியில் போய் படம் பண்ணுவேன், தெலுங்கில் போய் படம், மலையாளத்தில் போய் படம் பண்ணுவேன். இது வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான். நம்ம இதை வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்டெல்லாம் 100% கிடையவே கிடையாது. அவங்கவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டு மொழி வந்துட்டு கிடையவே கிடையாது. ஸ்கூல்ஸில் சொல்கிறேன் இல்லை சார், நம்ம இப்போ நான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான தருணம் எனக்கு இல்லை. அதை விட்டுருவோம். தகராறு கம்மியாக பண்ணி 3ல் அதாவது தகராறு பூர்ண சிறப்பாக நடிச்சாங்க. அம்பத்தடி தேன் கம்மியாக பண்ணேன். யார் சிறந்த நடிகை, யார் ரொம்ப கஷ்டப்பட்டனா? ஆக்சுவலி நீங்கள் கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆக்சுவலி அந்த மூவியோட இந்த மூவி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் நார்மலான அங்கே வந்துட்டு ஜீப் அந்த மாதிரி வந்துட்டு போச்சு, அந்தந்த பிளேஸில் இறங்கிக்கிட்டோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்துட்டு கீழே வந்துட்டு இறங்கி நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி மேலே வரும்போதும் நடந்து வர்ற ஒரு விஷயமா இருந்தது. ஒரு 3.5 hours அவங்க முன்னாடியே சொன்னாங்கல்ல, வாக்கிங் ஸ்டிக் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அப்படி தான் வந்துட்டு போனது. அதனால் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பண்ணியிருந்தேன். நடிப்பில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி லைவாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்னென்னா இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரியாமல் இருக்கும். எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க, கற்றுருக்கீங்க. இதுக்கான ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியில் உங்களை அப்ரோச் பண்ணலாமா? கண்டிப்பாக, டெஃபினட்டாக கண்டிப்பாக பண்ணிட்டீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ்குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் கற்றுக்கிட்டது ஒரு 1.5 months 1 to 1.5 months தான் கற்றுக்கிட்டேன். அது எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும்? பட் பேசிக்ஸ் தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து அதுக்குன்னு நம்ம டெடிக்கேட்டடாக ட்ரெயின் பண்ணுவோம்ல, ஒவ்வொரு ரோலுக்காக ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் இருக்க மாதிரி அதுக்கு கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக நான் ட்ரெயின் பண்ணி என்னால் முடிஞ்ச ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருவேன்.